கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திக்கும் இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு அபிராமியை எல்லா இடத்துலையும் குடோன்லலாம் தேடி பார்த்துட்டு அபிராமி எங்கேயுமே இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் உங்களோட பிஸ்னஸ் எதிரிங்க யாராச்சும் இப்படி பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்திக் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவங்க என்ன தானே ஏதாவது பண்ணணும், எதுக்காக அம்மாவை கடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு தான், ஆனால் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஏற்கனவே இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க, ஒருவேளை அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நாம் அவங்கள போய் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பேசாமல் வந்துட்டு இப்படி பண்ணலாம், என் ஒய்ஃபும் அண்ணி வந்து எல்லோரும் வந்து அந்த ரவுடிங்களோட முகத்தை வந்து பார்த்துருக்காங்க, அவங்க கண்டிப்பாக அடையாளம் காமிக்க முடியும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, அப்போ நான் எல்லா கிரிமினலோட ஃபோட்டோவையும் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, அங்கே அவங்கக்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கார்த்திக்கும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இங்கே அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போனதுக்கப்புறமா ரவுடிங்க போயிட்டு அபிராமியை வந்து பார்க்குறாங்க. இப்போ அபிராமியை வந்துட்டு மயக்கத்திலே இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போட்டு வந்து மயக்கம் தெளிகிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போது அவங்க வாயில் இந்த பிளாஸ்டர் வந்து எடுத்துகிட்டு அப்போது அபிராமி வந்து பேசுகிறாங்க, நீங்களாம் யார், எதுக்காக என்னை கடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு எதுவும் பேசக்கூடாது, வாயை மூடிட்டு அமைதியார் அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமி வந்துட்டு நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என் பையனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டோம் அப்படிலாம் அபிராமி பேச, இங்கே பாரு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் சொல்லிக்க, நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ எதுவுமே பண்ண வேண்டாம், எங்களுக்கு நீ எதையும் கொடுக்க வேண்டாம், 2 நாளைக்கு நீ அமைதியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்ல, அப்போது 2 நாளைக்கு அப்புறம் என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு வந்து அபிராமி வந்து கேட்டுட்ருக்காங்க. அங்கே தீபா, மைதிலி, மீனாட்சின்னு 3 பேரும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அருணாச்சலம் கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. பின்னாடியே வந்து கார்த்திக் வராங்க. இப்போ கார்த்திக் வந்து உடனே அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி, அம்மாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, எந்த தகவலும் என்ன தெரியலப்பா, ஆனால் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு திரும்பவும் கார்த்திகை தப்பாக தான் பேசுகிறாங்க. இவன் தான் வந்து அம்மாவை கொண்டு போய் எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கான், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இவன் தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, அப்போது கார்த்திகோட அப்பா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீ எல்லாம் ஏன்டா இப்படி பண்ணுற, அம்மா இப்போ காணோன்னு இவ்வளோ பதறி போயிருக்கும், நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், சத்தியமாக வந்து உன்னை இந்த வீட்டிலே இருக்க விட மாட்டேன், நான் உனக்கு என்ன வேணுமோ அதை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிட்டு வரவே வேண்டாம் அப்படின்னு விட்டுற போகிறேன் பாரு அப்படின்லாம் வந்து ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா ஒரு சில கிரிமினல் ஃபோட்டோலாம் வந்து சரவணன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, அவங்கள பார்த்து தீபாவையும் அவங்க அண்ணி வந்து அடையாளம் காமிப்பாங்க, இதை வச்சு நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட உடனே ஐஸ்வர்யாக்கும் ரியாக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல, அப்படியே பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. பின்னாடியே சரவணன் வந்து வராங்க. சரவணன் வந்த உடனே வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவையும் வந்து லேப்டாப்பில் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போது தீபாவும் மைதிலையும் வந்து இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து அதில் அந்த 3 பேரில் ஒருத்தவங்க வந்து வருவாங்க. அதை பார்த்துட்டு இவன் அதில் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, இவனை பற்றி பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது, இவனுக்கு குடும்பமும் கிடையாது, இவனை பற்றி விசாரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் வேறு அடுத்தடுத்த ஃபோட்டோவை காமிங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போது இன்னொருத்தவங்க அதில் வருவாங்க, இவனும் அதில் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை வந்து ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம், இவனுக்கு குடும்பம் இருக்குது, நேராக அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சோன்னா இவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் அப்படின்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் வாங்க நம்ம உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் கார்த்திக்கும் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரியா ரொம்ப பயப்படுறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு தனியாக போயிட்டு அந்த ரவுடிக்கு வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. அபிராமி வந்துட்டு அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருப்பாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து ஐஸ்வர்யாவோட கால் வருது. சரி அந்த ரவுடி வந்துட்டு சொல்கிறாங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து எடுக்கும்போது ஐஸ்வர்யா வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. அதாவது அபிராமி வந்து தற்கொலை பண்ணுற மாதிரி ஒரு லெட்டரை வந்துட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரை வந்து அங்கே கீழே வந்து விழுந்துடும், அதை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அந்த ரவுடி வந்து ஃபோனை வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா கிட்ட. உங்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருச்சு, உங்க கூட இருந்த 2 பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள வந்து இப்போ ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை தேடி வந்துடுவாங்க அப்படின்னா சொல்ல, அந்த ரவுடி வந்து ரொம்ப கூலாக, அவங்களால இங்கே வர முடியாது மேடம், அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல, எப்படி நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற, இந்நேரம் உன்னை பற்றி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. இல்லை மேடம், அவங்க ஏற்கனவே இங்கே வந்து போயிட்டாங்க, அதனால்
அதனால் திரும்ப கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது வந்து போயிட்டாங்களா, என்ன சொல்கிறீங்க, ஏற்கனவே இங்கே வந்து தேடி பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிட்டு வராங்க. அபிராமி பார்த்துட்டு இருக்காங்க. கீழே அந்த லெட்டர் அப்படியே இருக்குது. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.